தமிழ் சினிமாவுடைய பிரபல இயக்குனர் மற்றும் நடிகரான பாக்யராஜ் அவர்கள் எதிர்பாராத விதமா சில நாட்களுக்கு முன்னாடி காலமாயிட்டாரு. இந்த விஷயம் ஒட்டுமொத்த தமிழ் சினிமாவையும் தமிழ் மக்களையும் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியும் சோகத்தையும் உண்டு பண்ணுச்சு. இந்த நிலையில பாக்யராஜ் அவர்கள்கிட்ட முதல்ல உதவி இயக்குனரா வேலை செஞ்சு பின்னர் இயக்குனர் மற்றும் நடிகரான நடிகர் பார்த்திபன் அவர்கள் பாக்யராஜை பத்தி ஒரு முக்கியமான விஷயத்தை அவர் ஷேர் பண்ணியிருக்கிறாரு. அவர் சமீபத்தில் கொடுத்த ஒரு பேட்டியில அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, பாக்யராஜ் அவர்கள் இறக்க போறாரு அப்படின்ற மாதிரியான எனக்கு ஒரு இன்ட்யூஷன் மனசுக்குள்ள தோணுச்சு. கரெக்டா பாரதிராஜா அவர்கள் இறந்த அன்னைக்கு கடைசியா நான் பாக்யராஜ் அவர்களை வந்து பார்த்தேன். அப்பவே அவர் பார்க்கும்போது ரொம்பவே ஒரு மாதிரி வீக்கா அவருடைய முகம் ரொம்பவே சோர்வா வந்து தோன்றுச்சு. அதனால அவருக்கு ஏதாச்சும் ஆகிடுமோ அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு எண்ணம் வந்து தோணுச்சு. இந்த விஷயம் பாக்யராஜ் அவர்கள் இறந்த அன்னைக்கு யார்கிட்டயாச்சும் சொல்லணும்னு மனசு சொல்லிக்கிட்டே இருந்துச்சு. ஆனா நான் வெளியில இது யார்கிட்டயாச்சும் சொன்னாங்கன்னா அவருடைய இறப்புக்கு நான் தான் காரணம் அப்படின்ற மாதிரி தப்பான விஷயம் வெளியில வந்து பரவிடும். அதனால நான் யார்கிட்டயும் சொல்லாம இருந்தேன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருக்கிறாரு. உண்மையிலே பாக்யராஜ் அவர்கள் இறந்தது என்னால இது வரைக்குமே ஜீரணிக்கவே முடியல. அவர் இறந்துட்டாரு அப்படின்ற செய்தியை அன்னைக்கு என்னால் நம்பவே முடியல. நான் யார்கிட்ட கேட்கறதுன்னு தெரியாம பாக்யராஜ் அவருடைய மருமகள் கிட்ட கேட்டேன். அவங்க தான் அவர் உண்மையிலே இறந்துட்டாரு அப்படின்ற நியூஸை எனக்கு சொன்னாங்க. அவருடைய உடலுக்கான நாங்க போயிருந்தேன். ஆனா என்னால வந்து மனசு சுத்தமா தாங்கவே முடியல. அவருடைய இறந்த உடலை பார்க்கறதுக்கு எனக்கு மனசுல சுத்தமா தைரியமே இல்ல. ஆனா அவருடைய மருமகள் தான் என்னை கையை பிடிச்சு கூட்டிட்டு போய் அவரை பார்க்க வச்சாங்க. நான் பார்த்த இடத்துல மனசு உடைஞ்சு அழுவ ஆரம்பிச்சிட்டேன். என்னால அதை தாங்க முடியல அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருந்திருக்கிறாரு. பாக்யராஜ் அவர்கள் இறந்த அன்னைக்கு பார்த்திபன் அவர்கள் பேட்டி கொடுத்திருந்தாரு. அப்போ ரொம்பவே உடைஞ்சு அழுது என் வாழ்நாளிலேயே ரொம்ப துக்கமான நாள் இதுதான் அப்படின்னு பாக்யராஜ் அவர்கள் குறித்து ரொம்பவே உருக்கமா பேசியிருந்தாரு. அந்த வீடியோவுமே சோசியல் மீடியால ரொம்பவே வைரல் ஆச்சு. பார்த்திபன் அவர்கள் பாக்யராஜ் குறித்து பேசின இந்த ஒரு விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி தொடர்ந்து நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்க வீட்டா கிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.